ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மேரி. இது தமிழ் டப்பிங் படம். இது வந்து உங்களுக்கு ஓடிடி தளத்திலே கிடைக்குது. டிஜே கருசாயக்கன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே டிமோத்தி மைக்கேல் ஹைஸ்ன்றவர் பண்ணியிருக்காரு. இது பைபிளிக் ஸ்டோரி தான். இது ஜீசஸ் பிறந்ததுக்கு அவங்க அம்மா மேரி வந்து எப்படிலாம் வந்து பாடுபட்டாங்க அப்படின்ற கதை தான். இது வந்து ஒரு அன்டோல்ட் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஜீசஸோட அம்மா வந்து அவங்க வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகும். ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு உறவு இல்லாமே அவங்க வந்து கருவுற்றுவாங்க. தெய்வத்தோட அருளால் அவங்க வந்து கருவுற்றுவாங்க. ஸோ இப்போ இது நடக்கிற கதை தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க குழந்தை பருவத்திலேருந்து இந்த கதையை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நசரத்தில் கேப்ரியல்னு ஒரு ஆண் தேவதை வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் வந்து அவங்க பல வருடமாக குழந்தைக்காக இயங்கின ஜோக்கிம் ஆனா என்ற ஒரு தம்பதிக்கு அவர் தோன்றுவது கேப்ரியல் தோன்றி இது மாதிரி வந்து தெய்வத்தின் சாட்சியாக நீங்கள் வந்து வேண்டினதால உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஆனால் வந்து நீங்கள் கடவுளோட தேவைக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையில் அந்த ஆனைக்கு குழந்தை பிறகுது. அவங்க தான் மேரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்திலேயே வந்து அவங்கள வந்து கோயிலில் வந்து அவங்க வந்து தத்து கொடுக்கறதுக்கு காட் சர்வீஸ்க்கு அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹேரோட் மன்னனை காட்டுவாங்க. அவர் வந்து டேவிட், ஹவுஸ் ஆஃப் டேவிட், அது மாதிரி நிறைய கோயில்களை அவர் கட்டுவார். அவரோட அரசாட்சியை வந்து விரிவுபடுத்தினே இருப்பார். இவங்க மரியன்ன்ற அவங்க ஒய்ஃபோட தம்பி பார்த்தீங்கன்னா அவர் கொலை பண்ண சாவடிக்கணும்னு அவர் உத்தரவிடுவார். இது அவங்க வந்து ஒய்ஃப் பிடிக்காது. அவங்க ஒய்ஃப் வந்து குத்தி கொலை பண்ணிடுவார். அவரே கையால் குத்தி கொலை பண்ணிடுவார். அவ்வளோ ஒரு கொடூரமானவர். இந்த ஹேரோட் மன்னன் வந்து ஆண்டனி ஹாப்கின்ஸ் நடிச்சிருக்காரு. அவர் வழக்கம் போல் இந்த ஹானிபால் அது மாதிரி படத்தில் நடிச்சார். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹேரோட ஒய்ஃப் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கடவுளோட ஆணைப்படி இந்த மாதிரியே கட்டுவாங்க. அவங்க வந்து ஜெருசலத்தில் ஒரு கோவிலில் வேலை செய்வாங்க. இப்போ அங்கே துணி துவைக்கிறது அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து இந்த அம்மாவை அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சி போயிடும். உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே போயிட்டு இது மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து நிராகரிப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இது மாதிரி இவன் வந்து கடவுளோட ஆணைப்படி, இந்த கேப்ரியலின் ஆணைப்படி, அந்த ஆண் தேவதை ஆணைப்படி இந்த அம்மா வந்து நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. இதே மாதிரி அவளும் வந்து ஒத்துப்பா. அப்போ வந்து நிச்சயதார்த்தம் மட்டும்தான் ஆகும். இப்போ கடவுளோட ஆணைப்படி அதோட தோற்றத்தில், இந்த கேப்ரியலோட தோற்றத்தில் இவன் வந்து கருவுட்டுறவுடனே இந்த குழந்தைக்கு வந்து இயேசுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அது ஒரு அசிரியில் சொல்லும். அப்போ இந்த கரு ஊட்டுற செய்தி வந்து இந்த நகரம் ஃபுல்லாக பரவி அவள் வந்து மோசமானவன்னு கூட சொல்கிற மாதிரி வரும். அப்போ வந்து இந்த கருவுட்டுற செய்தியை வந்து ஜோசப் கிட்ட நகரத்துக்கு சொல்ல போகும்போது இவ வந்து கலர் அடித்து தாக்கப்படுவா. அப்போ வந்து ஜோசப் வந்து காப்பாற்றி இவரை வந்து சொல்லுவார், நீ வந்து எனக்கு வந்து இந்த குழந்தையும் உன்னையும் நான் ரொம்ப நேசிப்பேன், எனக்கு வந்து நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த ஊரை விட்டே போயிடுற மாதிரி மேரியை வந்து அந்த வேலை செய்கிற அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற கோயிலில் வந்து அவளை தெத்துருவாங்க. வேறு ஜோசப் வந்து மக்களை பற்றி கவலை இல்லை, அப்படி நம்ம வந்து பெத்லஹேமுக்கு போயிடலாம் அப்படின்னு தலைமறையிடுவாங்க அங்கேருந்து. இப்போ ஹெரோட் மன்னன் வந்து சாம்ராஜ்யத்தில் ரொம்ப ஒரு மோசமான ஆளாக இருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து இந்த ஊரையே நிறுவன அது மாதிரிலாம் சொல்லுவான். இப்போ இந்த குழந்தையோட விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வரும். யூதர்களோட ராஜா மெஸ்ஸையா வந்து பிறக்க போகிறாரு. அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து உனக்கு ஆபத்து ஏற்பாடுன்ற மாதிரி சொல்லுவார். இப்போ இவன் என்ன பண்ணுவான், இந்த உள்ளூரில் இருக்க எல்லா ஆண் குழந்தைங்களையும் வந்து சாவடிக்கணுன்ற ஒரு இதில் வருவான். ஸோ இந்த இதில் வந்து நிறைய குழந்தைங்களை கலெக்ட் பண்ணி அவன் சாவடிக்கிறதுக்கும் அவன் சாவடிக்கிறான். இது வந்து அவங்க அரசாணைக்கே பிடிக்காமல் அவனை மதிக்க மாட்டாங்க. இப்போ ஜோசஃபும் மரியாவும் பெத்லஹேமுக்கு வருவாங்க. பெத்லஹேமுக்கு வந்து நிறைய அதாவது நிறைய விடுதியை தேடி போவாங்க. அங்கே வந்து மெஸ்ஸையா பிறக்கிற செய்தி கேட்டு நிறைய பில்கிரிமஸ் யாத்திரிகர்லாம் வந்து அங்கே வந்துட்டதால அவருக்கு ரூம் எதுவும் கிடைக்காது. இப்போ அவர் வந்து ஒரு தொழுவத்தில் போய்ட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுப்பார். மேரி அம்மா வந்து பெற்றெடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இயேசு பிறக்கிறது. ஸோ இப்போ இங்கேருந்து அவங்க தப்பிச்சு ஈஜிப்ட் போவாங்க. போகிற வழியில் ஒரு குடும்பத்தில் தஞ்சடைவாங்க. அதையும் இந்த அரசன் தெரிஞ்சுக்கின்னு அவங்கள வந்து அந்த குடும்பத்தை சாவடிக்க போவான். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இவங்க 2 பேரும் தப்பிக்க வைப்பாங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்து ஒரு ஊருக்கு வராங்க, அதான் ஜெருசலம். ஸோ இயேசு வந்து அந்த ஜெருசலத்தில் வளர்க்குற இது வந்து வரும். இன்னும் இந்த கதை வந்து தொடர்ந்தே போவோம். இதோட மேரியோட பார்ட் வந்து முடியும். ஸோ அன்னா கோஹனான்றவங்க மேரியை நடிச்சிருக்காங்க. ஹெரோடா வந்து ஆண்டனி ஹாப்கின்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் போச்சு. திரைக்கதையாக பார்க்கும் போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ அப்படி மீடியமான ஸ்பீடில் தான் போச்சு. ஸோ
ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் டைமில் இது ஒரு எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.